தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லாமல் தலைமறைவான பிரதமர் மோடி தோல்வி உறுதி என்ற உளவுத்துறை அறிக்கை காரணமா? பாஜக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் பாஜக கொண்டு வராததால் தேர்தலில் வெல்ல ராமர் கோயிலை பாஜக கையில் எடுத்தது. இதற்கு ஆரம்பத்தில் வட மாநிலங்களில் நல்ல வரவேற்பு நிலவிய சூழலில் இந்த தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்வோம் என மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கொக்கரித்தனர். ஆனால் சமீபத்தில் வெளியான தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஊழல் பாஜகவின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியது. மேலும் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றுக்கு சேரக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை வருமானத்துறையை வைத்து எதிர்க்கட்சி தலைவர்களை பாஜக கைது செய்தது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியை அமைத்து நாடு முழுவதும் வலுவுடன் திகழ்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக ஆரம்பத்தில் ஆர்வமாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கடந்த 6 நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லாமல் தலைமறைவாகியுள்ளார். தோல்வி உறுதி என்பதால் பாஜகவின் முக்கிய தலைவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக ஒன்றிய அரசின் உளவுத்துறை அமைப்புகள் அளித்த அறிக்கையே காரணமாக கூறப்படுகிறது. உளவுத்துறை அளித்த தகவலின்படி நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான அலை வீசி வருகிறது என்றும் இதனால் தென் மாநிலங்கள் மட்டுமின்றி வட மாநிலங்களிலும் பாஜக தோல்வியை சந்திக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாகவே மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.